ஸ்டூபிட் ஃபூல்ஸ். 2 வார்த்தை இங்கிலீஷ்ல எழுத தெரியல. இப்படி இருந்தா கம்பெனி உருப்பட மாதிரி இருக்கும். பியூன் பியூன். எஸ், ஆமா மேனேஜர் பேசுறேன். ஏன் கிளார்க் வேணுமா? வீட்டுல என்ன சமையல் பேசிக்கவா? அறிவு இருக்கா உனக்கு? அவன் ஆபீஸ்ல வேலை செய்யறதே 1 மணி நேரம் தான். இதுல சொந்த விஷயம் வேறையா? வைடா போனேன். உனக்கு தான் தோசை இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்தா இந்த ஆபீஸுக்குள்ள இந்த சித்தபிரம சிவராமன் பூந்து லூட்டி அடிக்கணும். இன்னைக்குன்னு பார்த்தா புது மேனேஜர் ராகவன் நம்ம ஆபீஸ்க்கு வரணும். போய் இவரையா அவர் முதல்ல சந்திக்கணும். இவரை பார்த்து நம்ம எல்லாருமே பைத்தியம்னு நினைக்க போறாரு புது மேனேஜர் ராகவன். சார், எப்படியாவது மேனேஜர் வரத்துக்குள்ள இந்த பைத்தியத்தை வெளியேற்றுங்க சார். நானா போனோம்? ஏண்டாப்பா நானா கிடைச்சேன்? நான் பிள்ளை குட்டிக்காரன்டா. தைரியமா போங்க சார், நான் தைரியமா வெளியெடுக்கிறேன். என்னமோ போங்க சார். சார், ஜெயா உனக்கு மூளை இருக்கா? அது இருந்தா ஏன் இப்படி? ஒண்ணு இல்ல, நம்ம ஆபீஸுக்கு புது மேனேஜர் வராதா இன்னைக்கு. அதனால நீங்க இந்த சீட்டை கொஞ்சம் காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். இந்த கம்பெனிக்கு வேற எவையா மேனேஜர்? நான் தான் மேனேஜர். இல்ல சார், அது நீங்க மேனேஜர் இல்ல. நான் மேனேஜர் இல்ல. நான் மேனேஜர் இல்ல. இல்ல நீங்க மேனேஜர். குட் மார்னிங். உங்க ரூம்ல பாருங்க. ஏன் போன என்ன? சித்தபிரம கேஸ், சிவராமன் பேரு. உங்க ரூம்ல வந்து கலட்டா பிடிக்க சார். நான் இல்ல சார், நான் ஹெட் கிளார்க். வணக்கம் சார். இந்த ஆபீஸ்ல இப்படி அடிக்கடி நடக்குது உண்டு. இந்த மாதிரி நேரங்கள்ல அவர் பொண்ணுக்கு போன் பண்ணுவோம், அவங்க வந்து கூட்டு போடுவாங்க. அவங்க வாத்தியாரமா இருக்காங்க. நேற்று சொல்லிக் கொடுத்த தமிழ் பாட்டை நினைவச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. இந்த பாட்டு எழுதுனது யாரு? எங்க சொல்லுங்க. முருகா நீ சொல்லு. கவிஞர் கண்ணதாசன். சரி சரி, வேற யாருக்கு தெரியும்? நான் சொல்றேன் டீச்சர், நான் சொல்றேன். எங்க சொல்லு சேகர். வா 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 வா. பாரதியார். உங்களுக்கு அவசரமா ஒரு போன் வந்திருக்குமா? சார், இதே ஆபீஸ்ல அவர் பல வருஷங்களா ஹெட் கிளார்க்கா வேலை பார்த்தவர். வேலையில எவ்வளவு கரெக்டோ அவ்வளவு கண்டிப்பானவர். அவரோட கண்டிப்பே கடைசியில் அவருக்கு எதிரி ஆயிடுச்சு. முரண்டு பிடிக்கிறவன்னு சொல்லி அவருக்கு கிடைக்க வேண்டிய மேனேஜர் ப்ரமோஷனை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுல இருந்து இப்படி ஆயிட்டார் சார். ப்ரமோஷன் கிடைக்காதனால வைத்தியம் முடிச்சு போச்சா? இதே காரணமா காட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க சார். பாவம், கையில 10,000 கொடுத்து. திடீர்னு நினைச்சுக்குவாரு, ஆபீஸுக்கு வருவாரு, மேனேஜர் ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு நான் தான் மேனேஜர் சொல்லி கலாட்டா பண்ணுவார் சார். பாத்தீங்களா சார், இப்படித்தான் சார். நீங்க போறீங்க சார், அவர் ஃபைல தூக்கி மூஞ்சிலே விட்டுவாரு. டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். பியூன். வணக்கம் சார். வணக்கம். நான் பியூனை கூப்பிட்டா நீ வந்து நிக்கிறிய? யார் நீ? நான் தான் சார் பியூன். போய் சொல்றேன். இல்ல சார், நான் தான் பியூன், புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். சூட் போட்டிருக்கேன் பியூன் சொல்றீங்க? சூட் போட்டாலும் மரியாதை நடந்துக்குவேன் சார். கரெக்ட், அப்படித்தான் இருக்கணும். நான் யாரு சொல்லு பார்க்கலாம்? இந்த ஆபீஸ் மேனேஜர். பத்தியா, நீ சொல்ற, மத்தவங்க யாருமே என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கப்பா. ஐ லைக் யூ. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இந்த கம்பெனிக்காக எப்படி உழைச்சிருக்கேன் தெரியுமா? ஆமா, அப்படி உழைச்சுதான் இப்படி ஆயிருக்கீங்க. மஞ்சு வந்துட்டியா? என்ன பாக்குற? இவன் என் பியூனு. பியூனா? எப்படி டீசெண்டா இருக்கான் பத்தியா? இப்படிதான் இருக்கணும். இவன் என் பொண்ணு மஞ்சு. என்ன பண்ணலாம், கட்டி பார்ப்பா. சரி சரி, வெளியே ரிக்ஷா காத்துட்டு இருக்கு, போலாமா? அப்படியா? ஆபீஸ்ல முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு, வாங்க. அப்ப சரி, போலாம். ஐயா வரேன். அவரு உங்களுக்கு பியூன்னு சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எந்த சேர உங்க அப்பா உட்கார்ந்துக்கணுமோ அந்த சேர உட்கார வந்தோம். புதுசா வந்து மேனேஜரா? ஆமா. நிக்கிறீங்களே, உட்காருங்க சார். முதல்ல இந்த நாற்காலில் உட்கார வந்தேன். இப்ப என் மனசு உறுத்துது. எங்க அப்பா தலையெழுத்துக்காக நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த கம்பெனி உங்க அப்பாவுக்கு பெரிய அநீதி ஆட்சிட்டு தான் நினைக்கிறேன். பாவம், தினம் இவரை சமாளிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. நாளைக்கே இவரை நீங்க சந்திச்சா இவரா அவர் என்ன
ஆச்சரியப்படுவீங்க. வரீங்க. என்ன தம்பி வேணும்? சார் எனக்கு சொல்லு. அவரை அனுப்பிச்சிட்டு வாங்க, நான் அப்புறம் சொல்றேன். சரி. என்ன வேணும்? ஆஸ்ட்ரோ மில்க் இருக்கா? இல்லைங்க. லாக்டோஜன் இல்லைங்க. அமுல் இல்லைங்க. பேபி ஃபுட் எதுவுமே இல்லைங்க. பேபி ஃபுட் தான் இல்ல. பேபியாவது இருக்கா? இல்லச்சா, இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வியாபாரம் ஆச்சு. ஏன் கிண்டலா பண்ற? என்ன ஏன் கடை வச்சிருக்க? பேபிய கடையில வாங்கிட்டியா? போயா கெட்டுக்க முடிஞ்சா. என்ன தம்பி வேணும்? சொல்ல. அதான் சார். என்ன சொல்லு. அவரே அனுப்பணுமா? என்னங்க பாக்குறீங்க? சும்மா பாக்குறேன். எதுக்கு பாக்குறீங்க? என்ன வாங்கலாம் அப்படின்னு பாக்குறேன். எப்ப வாங்க போறீங்க? நாளைக்கு. நாளைக்கு அடிச்சு போயா வியாபாரத்துக்கு எடுத்து நாளைக்கு வாங்க. நாளைக்கு இனிமே என்னால பொறுக்க முடியாது. உனக்கு என்ன வேணும் சொல்லு. அதான் சார் 3 விலை 15 பைசாங்க. என்னம்மா ராமாயணம் படிக்கிறியா? இல்லடா, மகாபாரதம். திருப்பி அதையே படிச்சுட்டு 2 பிள்ளை பெத்த நானே இந்த அவசப்படுறேன்னு 5 பிள்ளை பெத்த அந்த குந்தி என்ன பாடுபட்டிருப்பாளோ அதுதான் படிக்கிறேன். நாம என்ன படிக்கிறேன்னு? சீச்சி, எழுந்து. சைத்தான் வேதம் படிச்ச மாதிரி. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 300 ரூபாய் பணம் வேணும். 200 ரூபாய் போதும். 150. இப்படியே ஒரு வேலையும் செய்யாம ஊதாரித்தனமா ஊரை சுத்துறத விட்டுட்டு என்னைக்கு தாண்டா நீ ஒழுங்கா இருக்க போற? என்னடா நாளையில இருந்து திருந்த போறேன்னு. நாளைக்கு என்ன கணக்கு? நேத்து அஷ்டமி, இன்னைக்கு நவமி, நாளைக்கு தசமி. அப்ப இன்னைக்கு எதுக்கு பணம்? அது கொஞ்சம் குடுக்கல் வாங்கல்கள் தான் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒரு வழியா செட்டில் பண்ணிட்டு ஒரேடியா திருந்திடுறேன். பிரதர், வாங்கிட்டு வந்துட்டேன். என்னடா? அதான் 15 பைசா வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன அது? என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்? அது ஒண்ணும் இல்லம்மா, இப்பதானே சொல்லிட்டு இருந்தேன் இந்த குடுக்கல் வாங்கல்கள்லாம் நிறைய இருக்குன்னு. அதுக்கு இந்த ரசீதெல்லாம் கொடுக்கணும், வாங்கணும். ரெவென்யூ ஸ்டாம்ப் 15 பைசா, 10 பைசா, 20 பைசா. ரொம்ப அவசரம். உங்களுக்கு எல்லாம் இந்த 7 மலையான் தாண்டா புத்திய கொடுக்கணும். அவன் புத்தியை கொடுக்கட்டும், நீ முதல்ல பணம் கூட. அம்மாவுக்கு முன்னாடியே கொடுக்கறதா? எடு. எங்க போற? உன் செலவுக்கு அம்மா, என் செலவுக்கு யாரு? நீதானே? சார், குட் மார்னிங் சார். வாங்க 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 உட்காருங்க. சார், நீங்க மேனேஜர் உட்காருங்க சார், உட்காருங்க சார். நீங்க புதுசா மேனேஜரா இருக்கறதா கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? அன்னைக்கு தான் பார்த்தமே. இல்லையே, நான் இப்பதான் முதல்ல பாக்குறேன். முதல்ல உங்களை நேர பார்த்து வணக்கத்தை சொல்லலாம்னு வந்து சார். நான் ஆபீஸ்ல இருந்தேன். என் பேரு ஏஎம் சிவராமன் சார். சார், இளமையா இருக்கீங்க சார். நல்லா இருக்கேன் சார். உட்காருங்க. பரவாயில்ல. ஒரு சின்ன சமாச்சாரம். என்ன? நாளைக்கு வருஷப்பிறப்பு. வருஷா வருஷம் மேனேஜரை சாப்பாட்டு கூப்பிடுறதுக்கு எனக்கு வழக்கம். சில பேர் சாப்பாட்டுக்கு வருவாங்க, சில பேரு என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு வரமாட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. காக்கா பிடிக்கிறதுக்காக நான் சாப்பாட்டு கூப்பிடுறதில்ல. எப்போதுமே எனக்கு இந்த ஸ்தானத்து மேல பெரிய பக்தி, விசுவாசம், மரியாதை எல்லாம். சார், பெரிய மனசு பண்ணி நாளைக்கு இந்த 7 வீட்டுக்கு ஒரு பொழுது சாப்பாட்டுக்கு வரணும் சார். சார், யோசிக்கிறீங்க? நீங்களும் என்ன பைத்தியக்காரன் நினைக்கிறீங்களோ? இல்ல, நான் வரேன். நிச்சயம் டெஃபினட்டா வரேன். ரொம்ப சந்தோஷம் சார், நான் வரேன். சார், இந்த சிவராம் எங்கப்பா குடியிருக்காரு? திருவள்ளிக்கேணியில ஏதோ ஒரு சந்துல குடியிருக்காரு சார். வீட்டு அட்ரஸ் கூட சொல்லாம போயிட்டாரு. சரி சரி. கடலை பருப்பு 1/2 லிட்டர். அப்புறம் துவரம் பருப்பு 1 லிட்டர். துவரம் பருப்பு 1 லிட்டர் வேணுமா? என் வீட்டுல 4 பேர் இல்லையா? சரிம்மா. அப்புறம் அரிசி 5 படி, கடுகு 100 கிராம். என்ன கமலா, ஒரு வருஷம் பிறக்கதே நீ எல்லாத்தையுமே தொடச்சு வச்சிட்டியா? சம்பாதிக்கிற உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. வேற வேலைக்கு சமைக்கிற என் கஷ்டம் உனக்கு புரிஞ்சா சரி.
எல்லாமே சேர்த்து 50 ரூபாய் ஆயிடுமேன்னு பார்த்தேன். ஒண்ணு செய்வோமே, நாளைக்கு எல்லாரும் பட்னி இருந்துருவோம். கமலா, ஓ இங்க இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னப்பா? நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர போறாரு. குச்சேலர் வீட்டுக்கு விருந்துக்கு வர போற கிருஷ்ண பரமாத்மா யாருப்பா? அதுவா, எங்க பழைய ஆபீஸ்ல புது மேனேஜர் வந்திருக்காருல்ல, அவர்தான். நேரா போனேன். சாருங்க, என்ன நாளைக்கு புது வருஷ பிறப்பு, அதுக்கு என்ன நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரணும்னு. சரின்னு அவரையே சாப்பிட்டு கூப்பிட்டீங்க? வரேன்னு சொல்லிட்டாரு. சாப்பாடு பிரமாதமா இருக்கணும். இல்ல தொலைச்சு. நிஜமா சொல்றீங்களா? அவர் கண்டிப்பா வருவாராப்பா. இவர் வார்த்தையை நம்பி என்ன சமைக்க சொல்றியா? விருந்தாளிங்க வராங்கன்னா முகத்தை உடனே சுளிக்காத. இல்லம்மா, சிரிச்ச முகமாவே இருக்கேன். ஆனா நான் பொங்கி போடுறது அவரும் தின்னுட்டு போட்டோம். அப்ப லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு, வெல்லம், ஏலக்காய், சேமியா. சேமியா பாயசமா? சரி. நீ பாம்பேல இருந்தல? ஆமா, இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்து 1 மாசம் ஆகுது. ஆமா, இப்ப என்ன குடியும் குடுத்தனமா இருக்கியா இல்ல தனியா தான் இருக்கு. ஆமா, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? மீ ஆடுவேன் பாடுவேன். டிலைட்டா வீட்டுக்கு வாயே. ஓ ஷூர் ஷூர். அட்ரஸ் அடையாறுல வீடு. Thank you ராகவன். See you. யாரு நீ? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒண்ணு பார்த்ததே இல்ல. உன் பேர் லில்லி. புதுசா? ஆமா. போய் சொல்றேன். நாளைக்கு நீ ஃப்ரீல? இல்ல. மறுபடியும் போய் சொல்றேன். கம் ஆன் ஹனி. நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு கிளப்புக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே? ஓகே. இப்ப உன்னை பார்த்தா மேகமண்டல வழியா இறங்கி வர நாரதர் மாதிரி தோணுது. எம் நாரதரா? ஸ்ரீ நாரதரா? நாரதருக்கு இன்சில் வேறையா? இல்ல மகாலிங்கம் போட்டு நாரதரா, சோ போட்டு நாரதரான்னு கேட்டேன். இன்னைக்கு வருஷ பிறப்பு. அதான் வருஷம் பூரா மணக்கணும்னு சாம்பிராணி போடுறேன். இன்னைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு விருந்துக்கு வரதா சொல்லியிருக்கேன். முடியாது, நான் விட மாட்டேன். பண்டிகை எதுமா, நீங்க இங்கதான் சாப்பிட்டாலும். வருஷம் பூரா ஓன் சாப்பாடு சாப்பிட இன்னைக்காவது விடம்பா. முடியாது. வர்றாரு பாத்து கூட்டுருந்தேன். வேப்பம்பு வாங்கி வச்சிருக்கிறேன். பச்சடி பண்ணுவா. இன்னைக்காவது சாப்பிட இந்த வீட்டுல. பண்டிகை எதுமா நீங்களே உங்க வீட்டுல சாப்பிடல, நானாவது எங்க வீட்டுல சாப்பிடுறேன். சரி போ, நீ உனக்கு. கீழே யாரும் வந்திருக்காங்க சொல்லுங்க. Wow, what a house, what a house. Hello ராகவன். Hi கமல். ஏண்டா இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்க பயமா இல்ல? என் நிழல் இருக்கே. நிழலா? என் சமையல்காரன் சொன்னேன். ஓ, அப்ப நீ உன் சமயக்காரன் 2 பேர் தான் இருக்கீங்களா? ஆமா. ஒரு சின்ன உதவி. என்ன சொல்லு? ரொம்ப ஓவர் ஒர்க், நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறேன் இன்னைக்கு பூரா. அதுக்கு எங்க வீடு சரியில்லை. ஓஎஸ், என் வீட்ல இரு. நான் கூட வெளியே போக போறேன். கீழே பூரா உபயோகிக்கலாம். The entire downstairs. தேங்க்யூ. ஆமா, நீ எப்ப திரும்பி வரும்? ராத்திரி நேரமாகும். இந்த சாவி உனக்கு? எனக்கு இன்னொன்னு இருக்கு. உன் நிழல் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னியே. ஓ, சமையல்காரன். அவனுக்கு லீவ் கொடுத்து அனுப்பிட்டேன். தேங்க்யூ. ஆபத்துக்கு உதவுற நண்பன் நீ ஒருத்தன் தான். கமலா, சமீன் அடிச்சம்மா. அவர் வந்துட போறாரு. ஆமா, அவரு பெரிய அவரு யாரா சாப்பிட வர போறாரா? எல்லாரும் சேர்ந்து ஏன் கழுத்தா இருக்கிறீங்க? என் சமையலாரா தானே, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? அவ்வளவுதானே, நான் ஹெல்ப் பண்றேமா. ஐயோ பாவம், ஐயோ பாவம். மஞ்சள் அக்கா சமைக்க ஆரம்பிச்சா அந்த மேனேஜர் ஐயோ பாவம். பேச வர மாட்டேன். சீக்கிரம் ஆகட்டுமா? யாரோ மேனேஜர் வர போறாருங்கிறதுக்காக சாதம் சீக்கிரம் போச்சுடுமா? மஞ்சள் அக்கா அவர் வந்தாருன்னா ஹால்ல உட்காரை பாடம் சொல்லி கொடு. வாய்ப்பாடு 1 2 2 2 2 4. புஷ்பா, மேனேஜர் வர நேரம் மாத்தி இன்னும் ரெடி ஆகல. அதெல்லாம் அவர் சீக்கிரம் வராதுக்கா. ஆம்பளை இல்ல சோம்பேறி, அதுலயும் கட்ட பிரம்மச்சாரி வர சொன்ன. என்ன ஆச்சு? அங்க மொத்தம் பாக்கலாம். ஒரு கதவை சாத்தி நல்லா உண்டி கொடுக்கணும். புஷ்பா, ஒரு வேலை சரியா? கதவை சாத்தியாச்சா? சாத்தியாச்சு. இந்த மேனேஜர் இந்த ஊருக்கு புதுசோ என்னமோ தெரியாது. நம்ம தெருவுக்கு மட்டும் நிச்சயமா புதுசா இருப்பாரு. வீடு தெரியாம அவஸ்தப்பட போறாரு. கூட்டிட்டு வாயம்மா.
நீ போறியா இல்லையா? சரி, அவர் பேர் என்ன? யாரே ராகவனா? ராகவன் என்ன ராகவன்? வீர ராகவனா? பெரு ராகவனா? பெரு ராகவன் தான். ராகவனா? திருவல்லிக்கேணியில தெருவுக்கு தெருவு 1000 ராகவன் நெளிவாரே. யார போய் பிடிக்கிறது? அங்க அடையாளங்கள் ஏதாவது கோட்டை சுட்டு போயிட்டு இருப்பாரு. உள்ள பனியன் திருச்சி முகமா இருப்பாரு. நல்ல வாத்தியாரம்மா என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு போய் நின்னா எந்த முடிக்காம இருக்கும்? விட்டாதே உப்புடு. தெரு முறையில வேலை செய்யறாரு குடி வச்சுட்டு அந்த சிவராமனா? அவர் இல்ல சார். அப்ப ஒண்ணு செய்யுங்க, சிவராமன் சிவராமன் கத்திக்கிட்டு சந்து வழியே போங்க. யாராவது எட்டி பாப்பா அவன் தான் சிவராமன். ஏயா மெட்ராஸ்ல திருவல்லிக்கேணியில அதுவும் இந்த சந்துல வந்து சிவராமன் மொட்டையா கேட்டா யாரையா சொல்லும்? போங்கயா போங்க. யாரு சார் தேடுறீங்க? யாரையோ தேடுறேன். உனக்கு என்ன? யார்கிட்டயாவது டோஸ் வாங்குறீங்களா? ஏன் சார் இப்படி கோபம்? நான்சென்ஸ். சாரி சார். சாரியாவது ஜாக்கெட் ஆகுது. நான் சாரின்னு சொல்லி வருத்தப்பட்டா சாரி ஜாக்கெட்னு ஏன் சார் பெண்கள் ட்ரெஸ் பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு எப்பவுமே அதே நினைப்பா? உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? இன்னும் ஆகல. ஏன் ஆகல? செவ்வாதோஷமா? ஐயோ பாவம். நீயே ஒரு பொண்ணை பார்த்து கூட. உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? உன்ன மாதிரி இருந்தா போதும். என்ன மாதிரியா? ரொம்ப ஹை கிளாஸா கேக்குறீங்க. இருந்தாலும் உங்க குவாலிஃபிகேஷன் சொல்லுங்க. என்ன படிப்பு? ஏதோ காலேஜ்ல பட்டம் வாங்குற அளவுக்கு படிச்சிருக்கேன். பட்டம் வாங்க காலேஜுக்கு தான் போடுமா? கடைக்கு போனா பத்தாது? வேலை ஏதாவது உண்டா இல்ல வாண்டட் கிளம்ப? உன்ன மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதத்துல ஒரு கம்பெனில மேனேஜர் வேலை பாக்குறேன். வேலை என்னன்னு தானே கேட்டேன். மேனேஜர்னா மேனேஜர் இங்கே வேலை செய்வாரா? செய்ய மாட்டாரா? வேலை செய்யறவர் மேனேஜரா சார்? ஹெட் கிளார்க்க கூப்பிட்டு வரட்டணும். அவர் நீட் நேரத்துல கையெழுத்து போடணும். அப்பப்ப கூச்சல் போட்டு கத்தணும். குஷன் நாற்காலியில உட்கார்ந்து சுத்தணும். பெரிய வாயாடியா இருக்கிற போல இருக்கே. வாயாடி இன்னும் உங்களுக்கு பிடிக்காதா? நீ வாயாடினா கொஞ்சம் பிடிக்கும். சிவராமனோட பொண்ணுன்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் பிடிக்குமா? சிவராமனா? ஆமா மிஸ்டர் ராகவன். ஓ, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உங்க நெத்தியில எழுதிருக்கேன். வேற என்ன எழுதிருக்கு? சிவராமன் வீட்டுக்கு ஓசி சாப்பாட்டுக்கு போறதாவும் எழுதி. வணக்கம் சார், நான் தான் புஷ்பா, சிவராமனோட 3வது பொண்ணு. வாங்க வீட்டுக்கு போலாம். உள்ள வச்சு வாங்க. யார் கண்டா 3 அழகான பெண்களை அழைச்சி வச்சிருக்கிற கிளி கூண்டு கூண்டுல எந்த விஷயமும் நீங்க சிக்கலாமே. ஏன் ஒரே ஒற்றையா இருக்கு? ஏன்னா எப்படி இப்படி தட்டினாலே கூரையில இருந்து கார விடுறது, ஒட்டடைய தட்டினா கூரையே விழுந்துரும். உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கீங்க? எங்களை தவிர 2 பூனை, 1 எலி, 3-4 குருவி, 7-8 பள்ளி, 1-2 தேடு. இவங்களுக்கு வாடகை கிடையாது. வாடகை எவ்வளவு? 98 ரூபாய் சொச்சம். அதுல 98 ரூபாய் சொச்சம். வாடகை ஒரே அடியா 100 ரூபான்னு சொன்னா மலப்பா இருக்குமே வீட்டுக்கார மூளை. எப்படி? வாங்க வாங்க வாங்க. வணக்கம். இதா சார் எங்க அக்கா, மூத்த அக்கா. அவருக்கு எல்லாம் தெரியும், சும்மா இரு. சொல்லி முடிச்சிடுறேன். மஞ்சுடா அலைஸ் மஞ்சு வாத்தியாரம்மா. அவ உண்டு, ஸ்கூல் பசங்க உண்டு, காம்படிஷன் நோட் புக்ஸ் உண்டு. ஆமா, உங்க அப்பா எங்க? மாடியில இருக்க. மாடியிலையா? ஓ, குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். அப்பா அப்பா, மேனேஜர் வந்திருக்காரு. மாடின்னு சொன்னேனே, அதான். அதாவது மோத நிலை. அப்படி மேலேயே சஞ்சரிச்சுக்கிட்டு இருப்பாரு. புஷ்பா, இந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு குணச்சித்திரத்தை நீங்க கண்டிப்பா சந்திச்சாகணும். கமான். இதுதான் சமையல் அறை. இதான் அக்கா நம்பர் 2 கமலா. வணக்கம். கும்பிட்டாங்க, குறைஞ்சா போயிடும். வணக்கம். பயப்படாதீங்க, குணச்சித்திரம் சொல்லல. ஆனா சார் எக்ஸலன்ட் குக், பட் பேட் ஹோஸ்ட். விருந்தாளிங்க வராங்கன்னு தெரிஞ்சா போதும் கடுகு மாதிரி வெடிப்பா. ஏன்னா சமைக்கிற பாருங்க, சமையல்காரி மட்டும் இல்ல சார், ரசம் கிப்பா. ஓ, வேற என்ன செய்யறதா உத்தேசம்? இப்போதைக்கு என் மென்னிய முறிக்கிறான்னு உத்தேசம். இதுல போத்த பாருங்க. பாத்தீங்களா கூட்டத்தை எல்லாம் உங்க விசிறிகள். போதமா வெடிக்க வெடிக்க அப்படியா பாத்துக்கிட்டேன். என்ன பெரிய சினிமா ஹீரோ ஆயிரு. அவன் சாப்பிட வந்திருக்காரு, அவரையே சாப்பிடுங்க கொடுக்க. ஆனா எங்க வீட்டுக்கு எங்க ஹீரோ வந்து சார் எப்ப சார் வந்தீங்க? நான் பாக்கவே இல்லையே சார். ஏமாச்சு வந்தோட சொல்ல சொல்லல. ஏமா சொல்லல? பெரிய மனசு பண்ணி என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எப்படித்தான் இந்த வீட்டுல குடியிருக்கிறீங்களோ எல்லா இடத்துலயும் இருக்கு. அடிக்கடி ட்ரெயின்ல போய் பழக்கப்படுத்திட்டு இருக்குமே. நீ எட்டா மட்டும் இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஏன்னா என் பேச்ச நீங்க தான் ரொம்ப ரசிக்கிறீங்க. நான் ரசிச்சது உன் பேச்சு மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ இருக்கு. எத சொல்றீங்க? யார சொல்றீங்க சார்? இல்ல, பொதுவா சொல்றேன். பாயசத்தோட பிடி பிடிக்கிறது எப்படி சார்? பாயசம் சாப்பிடுறது உடனே பேசிட்டு இருக்க கூடாது. பொறையா குறை ஏறுதோ இல்லையோ, கமலாட்டா சமையல் அடிக்கிற குறை தெரியாது. அவங்க சமையலுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கணும். ஆண் பிள்ளைங்க மனசை கவர்ற அழகு சமையல் அழகுதான்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க.
மேனேஜர் சார், என்ன மேனேஜர் சார் நல்லாவே இல்லையே. உங்களுக்கு ஏதாவது பேர் வைக்கணுமே. யாரை பார்த்தாலும் பேர் வைக்கிறது என் ஸ்பெஷாலிட்டி. உள்ள கத்திரிக்காய், ஒட்டை ஜிவிக்கி, கொத்தவரங்க. ஐயோ, அப்ப எனக்கு என்ன பேரு? அது நீங்க போனதுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணேன். என் முந்திரி கொட்டை வளரி கொட்டாத. அவருக்கு என்னடி ஹீரோ மாதிரி இருக்காரு. ஹீரோ நீங்க சரி, அப்படியே விட்டுப்போம். கொஞ்சம் ஆயத்துல தலைமுடி யாரோடது? இவ்வளவு நீளமா இருக்க. கமலாக்கா அதுதான். மஞ்சுளாக்கால சௌரி கேட்டாச்சு. சரி சரி போதும். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? விருந்தாளிங்க சாப்பாட்டுல முடி இருந்தா உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா எங்க வீட்டு ஹீரோ சொன்னேன். அப்பவே ஹீரோ என்ன யாரா? இருங்க, இன்னொரு டம்ளர் இந்த பாயசம் போடுறேன். பரவாயில்லை, போதும். என்ன கமலா இது? பாயசத்துல முடி இருந்தது. கவனமா சமைக்க வேண்டாம். ரொம்ப கேர்லெஸ். இப்ப என்ன ஆயிடுச்சுப்பா? வேற என்ன ஆகணும்ன்ற? ரெண்டு இருக்கிற வீட்டுல இதெல்லாம் சகஜம் தானே. யார் வீட்டுல நடக்கல? விருந்தாளிங்க வரும்போது இப்படி ஆகணுமான்ற. இப்ப என்ன சொல்ல நீ? வேணும்னே நானே அதுல எடுத்து போட்டேன்னு சொல்றியா? வேணும்னா வேற டம்ளர்ல கொண்டு போய் கூட. சரி கத்தாத. என்னமோ பெருசா அலட்டிக்கிறா. என்ன பெரிய மந்திரி அவரு? என்ன பெரிய மன்மதனா? அதை எடுத்து சாப்பிட வேண்டியதானே. போயிட்டு வரேன். என்ன ஹீரோ, நேரா வீட்டுக்கு தானா இல்ல சாயந்தரம் டிஃபன் வேற எங்கேயாவதா? பஸ் ஸ்டாப் வரைக்கும் வரணுமா இல்ல இங்கேயே டாடா சொல்லிடுவா? டாடா. டாடா. உங்களுக்கு எல்லாம் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலங்க. வரேன். போயிட்டு வரேன். பாவி, பட்ட பகல்லே லைட் எரிய விட்டு வெளியே போயிருக்கா. இவன் என்ன சிகரெட்டை புடிச்சானா இல்ல கடிச்சு கடிச்சு துப்புனானா? கேள்விக்குறி. மைனர் பைய எப்படி எடுத்திருக்காங்கிறது இப்ப புரியுது. சிகரெட்டு துண்டு, விஸ்கி பாட்டில், காதல போடுற மாட்டல், பொம்புல தலைமுடி, கசங்கி போன மல்லியப்பு. இத்தனைக்கு எனக்கு விளக்கம் தெரிஞ்சாகணும். அப்படி பார்க்காதா? சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க எஜமான பத்தி எனக்கு தெரியாதா? நான் உங்களையா சொன்னேன்? வந்தவனை தான் சொல்றேன். இவ்வளவையும் பார்க்கும்போது வந்தவன் ரெஸ்ட் எடுக்க வந்தவனா தோணுது. ரெஸ்ட் எடுக்க அவனுக்கு ஏது நேரம்? ஐயோ, வருஷ பிறப்பவுமா வீடு வீடா இருந்திருக்கு, விடுதியா இருந்திருக்கு. சொல்லவே நான் கூசுது. ஏதோ விடுதியா இருந்திருக்கு. அவனை நல்லவன் நம்பின இப்படி இருப்பா நான் நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி காதி பசங்க சவகாசம் இனிமேல் உங்களுக்கு வேணுமா? ஐயா, வீடு காலியா கிடந்தா தானே மத்தவங்க கண்ணை உறுத்துது. கீழ் போர்ஷனை வாடகைக்கு விட்டுருவோம். வாடகைக்கு விடுறதா? விட்டா என்ன? உங்க அம்மா அப்பா தான் கோயில் வளர்த்து மெட்ராஸ் பக்கமே வரமாட்டேங்கிறாங்க. வீடு விரிச்சோன்னு கிடக்குது. அதுக்காக பேசாம கீழ் போர்ஷனை வாடகைக்கு விட்டுருவோம். விளக்கு எரிய இந்த மாதிரி காவி பசங்க தொந்தரவு இருக்காது. இங்க பாருங்க, குறைச்ச வாடகையா இருந்தாலும் பரவாயில்ல.
இந்த வழியா போனேன், உங்க ஞாபகம் வந்தது, உடனே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உடம்பு கொண்டு இல்லையே? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒரு வேளை எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டீங்களே. நானே உங்களை பார்க்க வரணும்னு இருந்தேன். பாத்தீங்களா, நீங்க நினைச்சீங்க நான் வந்துட்டேன். என்ன விஷயம்? என் சொந்த விஷயமா நான் உங்களுக்கு எதுவும் லெட்டர் இது எங்க பிரிச்சு படிக்க வேண்டாம். உங்க வீட்டுக்கு போய் எல்லாரும் முன்னாடி படிங்க. எல்லாருமா கலந்து ஒரு முடிவெடுங்க. முடிவு எனக்கு சாதகமா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். படிங்களேப்பா, என்ன சத்தம், சீக்கிரம் படிங்கப்பா. சிரஞ்சீவி ராகவனுக்கு ஆசீர்வாதம். பட்டணத்திலே நீ மட்டும் தனியா இருந்து கொண்டு கஷ்டப்படுவதை பார்த்தால் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. பேரன் பேத்திகளை பார்க்க எங்களுக்கு ஆசையாக இருக்காதா? பெண்ணை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் நாங்கள் குறுக்கிட மாட்டோம். உன் சம்மதத்தை தெரிவித்து உடன் பதில் போடு. இப்படிக்கு உன் அன்புள்ள அப்பா. அப்போ இந்த லெட்டருக்கு என்ன அர்த்தம்? புரியலையா? உலக்கையாட்ட 3 பெண்களை பார்த்திருக்காரு. புதுசான முறையில பொண்ணு கேக்குறாரு. கமலா அக்கா சொல்றது உண்மையா இருந்தா மஞ்சள் அக்காக்கு சான்ஸ் தான். நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். வாங்க வாங்க. என்ன சார் இப்படி டிராமாட்டிக்கா நுழைறீங்க? டிராமாட்டிக்கா தப்பு நடந்து போச்சு. சார் வாங்க சார், வாங்க சார். ஆமா, நான் கொடுத்த லெட்டர் படிச்சிட்டீங்களா? அதத்தான் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம். இன்டென்ஷனே புரியல. ஐ எம் சாரி. நீங்க படிக்க வேண்டியது அந்த லெட்டர் இல்ல. முதல்ல உட்கார். ஏதோ ஞாபகத்துல எங்க அப்பா கிட்ட இருந்து வந்த லெட்டரை அந்த கவர்ல வச்சுட்டேன். சரியான ஹீரோ சார் நீங்க. பதட்டத்துல பொண்ணை விட்டுட்டு பக்கத்துல இருக்க ஐயருக்கு தாலி கட்டிடுவீங்களா? நான் கொடுக்க நினைச்சது இந்த லெட்டர் தான். இப்போ நேர சொல்லிக்கலாமே. இல்ல எதுக்கும் புஷ்பா, இந்த நெய்ய படிய. தடாய் தடாய் பம் 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 பபாய் தடாய். மஞ்சுளாக்கா லா 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 லா. என்னடி, என்ன சொல்ற? கமலாக்கா விஷயத்த சொல்ல. அவ்வளவு சீக்கிரமா விஷயத்த சொல்லிட்டா புஷ்பாவோட கூட சித்திரம் என்ன ஆகுறது? சரி சரி, நானே சொல்றேன். எங்க அப்பா அம்மா கூடவே வந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க கிராமத்தை விட்டு வரப்போறதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவ்வளவு போய் பங்களாவில நான் மட்டும்தான் இருக்கேன். நான் மாடியில் இருக்கேன். கீழே பூரா காலியா இருக்கு. கீழே வாடகைக்கு நினைச்சப்போ உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. உங்களை ஒன்னும் ஃப்ரீயா வந்திருக்க சொல்லல. இங்க எவ்வளவு வாடகைகளோ அதே கொடுங்க, வாங்கிக்கிறேன். உங்களுக்கும் நல்ல வசதியா இருக்கும். தூசி படிஞ்சிருக்கிற என் வீடும் லட்சுமிகரமா இருக்கும். நான் ஒன்னும் என் முடிவை நிர்பந்தப்படுத்தல. உங்க முடிவை யோசனை பண்ணி சொல்லுங்க. யோசிக்கிறதுக்கு இதுல என்ன சார் இருக்கு? நான் வரேன். மூட்டை முடிச்செல்லாம் உடனே கட்டுறேன். பங்களா பங்களா பங்களாப்பா. அங்கே போயினாக்கா ஆளுக்கு ஒரு ரூம் கிடைக்கும். நான் கிடைச்சா போதும் முந்திரப்பட்ட மாதிரி ஒட்டிப்பா. சரி, எனக்கு 2 ரூம். நீங்க என்னப்பா சொல்றீங்க? திடீர்னு எதுக்காக இப்படி ஒரு அழைப்பு? அதுதான் எனக்கு புரியல. நீ போட்ட சோத்து மயக்கத்துல ஹீரோ சொக்கிட்டாருன்னு வச்சுக்கீங்க. ஹீரோனா மறுக்க கூடாது. அவர் சொன்னா அது பெருந்தன்மை. நாம உடனே ஒத்துக்கிட்டா அது பேராசை. அப்ப கொஞ்சம் லேட்டா ஒத்துக்குவோம். நான் ஒண்ணும் அப்படி சொல்லல. என் உடம்பு திறப்புகளா பாருங்க. அதிர்ஷ்டம் அறை கூவுகின்றது, அரண்மனை அழைக்கின்றது. இந்த அசிங்கத்தை விட்டு போயிடலாம்க்கா. அன்பா கூப்பிடுறாரு. கண்டவங்கள சாப்பாட்டு கூப்பிட்டா இப்படிதான். அப்ப போக வேண்டாங்கிறியா? நான் ஒண்ணு வேண்டாம் சொல்லலாமா? அவ எங்க மூத்தவ மஞ்சுளாக்கா? அடுப்புல பால் இருக்கு, பாத்துக்கு சொன்ன போயிருக்கா. மௌனம் சம்மதம்னு போயிட்டாளா? உறவு நெருங்க ஆரம்பிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். மூத்தவளுக்கு அப்போ சான்ஸ் தான். மஞ்சுளாக்கா, கமலாக்கா, வீட்டை சுத்தி பாத்தீங்களா? பங்களா மாதிரி இருக்கு. பெரிய குடும்பத்தை மனசுல வச்சுக்கிட்டு வீட்டை கட்டினாரா? அத்தனை விசாலமா இருக்கு. வீடு மட்டும் இல்லம்மா, எங்க ஐயாவுடைய மனசு விசாலம் தான். நீ யாருப்பா? சொல்றேன். எந்த அவசரம்? அம்மா, எங்க தட்டு முடி சாமான்லாம் காணும்? வண்டியில வந்துட்டு இருக்கு. நாங்க பஸ்ல வந்துட்டோம். அப்பா வண்டி கூட வராரு. ஆமா, ஹீரோ எங்க காணோம்? இது இருக்கனே. நீயா? என்ன என் பொஞ்சாதுக்கு நான் ஹீரோ தான். சிரிச்சுக்கிட்டே நிக்காதீங்க, வாங்க. எங்க? நேரம் போட போகுது. நானே பாலை காய்ச்சி வச்சிருக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. அது சரி, நீ யாருப்பா? மெட்ராஸ்க்கு மேயர். மேயரா? சொன்னா நம்பிடுங்களா? மேயர் வீட்டுக்கு சமயக்காரனா போயிருக்க வேண்டியவன் தான்.
ஒரு வருஷ பதவியை நம்புறதை விட நிரந்தரமா ஒத்தியம் பாக்குற ஒரு வீடு தான் பெட்டர்னு எங்க ஐயாத்திட்டே சமயக்காரன வந்துட்டேன். வெரி குட். ஆமா உங்க பேரு? ஆனா ஆனா ரூனா. ரூனா ஆனா ரூனா அப்படின்னா பேரு வடவழன்னு பேசிட்டு இருக்காங்க. பாலை சாப்பிடுங்க. ஆமா 3 பெண்கள்ல நீங்க தான் மூத்த பெண்ணா? ஐயோ எப்படி தெரிஞ்சது? மூத்தது மோழம்பாங்க. இல்லைங்க நீங்க இல்லைங்க, நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கிறீங்க. நின்னுங்க என்னங்க இந்தாங்க வாங்கிங்க. உங்களை பத்தி ஐயா அடிக்கடி பேசுவார். என்ன பத்தியா? ஆமா நீங்க தானே வாத்தியாரம்மா? ஆமா உங்களை பத்தி தான் பேசுவாரு. நீங்க வந்த நேரம் எங்க ஐயா வீட்டுல பண்ண திருவல்லிக்கேணி வீட்டுல நாங்க கொடி கட்டி பிறந்தோம். நீ என்ன சொல்ற? இங்க கொடியே கட்ட முடியலையே, துணி காய வைக்க வீடு அவ்வளோ நீளமா இருக்கு. பேசக்கூடாது சார். நீங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டா எனக்கு வீட்டுல இருக்கிற மாதிரியே இல்ல, ஆபீஸ்ல ஓவர் டைம் செய்யற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. என்ன கேட்டா இனிமே நான் வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரியும் நீங்க குடித்தனக்காரங்க மாதிரியும் பழகணும். நீங்க செவரெல்லாம் ஆணி அடிக்கணும், நான் மாடியில இருந்து கத்தணும், சண்டை பிடிக்கணும். We must quarrel and coexist. செவத்துல ஆணிதானே கஷ்டம் கஷ்டம். என்ன காது செவரு பூரா கேலண்டர் டீக்கிற மாதிரி கமலாக்காதான் கேலண்டர் பைத்தியம் உனக்குமா? என்ன கேட்டா ரூம் எப்படி இருக்கு? ரூம் அங்கே தேவராஜ் போல தெரு மாதிரி இருக்கு. வீட்டை யாராவது கொடுத்தா கண்ணாடி மாதிரி வச்சுக்க வேண்டாம். அப்ப எல்லா படத்துக்கும் கண்ணாடி போட்டு மாட்டிடுறேன். வீட்டை குடுக்கறப்பவே ராகவன் சாருக்கு அரை பைத்தியமா இருக்குமோ நினைச்சேன். ஃபுல்லா பிடிக்க போகுது. அறிஞ்சுல தெரியுமா? அவரை பத்தி சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? அது என்னமோ புஷ்பா, இனிமே இந்த வீட்டை விட்டு போன்னு சொன்னா கூட போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டுல இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆடி போய் ஆவணி வந்ததும் நாம அத்தனை பேரையும் துரத்த வர போறான். ராகவன் சாரோட அம்மாவை சொல்றியா? அந்த அம்மாவையே துரத்த போறா சொன்னேன். நீ யாரு சொல்ற? ராகவன் சாரோட வைஃப். ஆமா, இல்லாத பொண்டாட்டி பத்தி நடிப்பேன் கற்பனை. இல்லாதவள அவர் பொண்டாட்டி இங்கேயே இருக்கலாம். நாம 3 பேருக்குள்ள ஒருத்தியாவும் இருக்கலாம், நாம 3 பேராவும் இருக்கலாம். வாங்க வாங்க. என்ன விஷயம்? பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சா? பைப்ல தண்ணி வரலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, வாடகை கொடுக்க வந்தேன். வாடகையா? எதுக்குங்க? நீங்க வாடகை வாங்கிக்கிறதா சொன்னதுனாலதான் நாங்க இந்த வீட்டுக்கே குடி வந்திருக்கோம். சரி வாங்கிக்கிறேன். பழைய வீட்டுக்கே திரும்பி போயிடாதீங்க. பெரிய மாளிகை மாதிரி இருக்கிற இந்த வீட்டுக்கு கேவலம் 100 ரூபாய் கொடுக்க எனக்கே வெக்கமா இருக்கு. என்ன பொறுத்தவரையிலும் நீங்க கொடுக்குற இந்த 100 ரூபாயே லாபம் தான். வீடு லட்சுமிகரமா இருக்கு. என்னங்க, எனக்கு அந்த போட்டோ கொடுக்க முடியுமா? ஏன் போட்டோவா? எதுக்கு? பூஜை அறையில வைக்க, மத்த தெய்வங்களுக்கு நடுவுல. ஏன்னா எங்களுக்கு நீங்க தான் கண்கண்ட தெய்வம். போட்டோ வேணும்னு எடுத்துக்கங்க. அதுக்காக தெய்வம் அது இதுன்னு பிரிச்சு பேசாதீங்க. நான் உங்கள ஒருத்தன். உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம், உங்க வேதனை தான் என் வேதனை. ஒரு கை இன்னொரு கை உதவுறதுக்கு நன்றி சொல்லணுமா? என்னங்க, வாடகை 100 ரூபாய், கடன் சார்ஜ் 12 ரூபாய், இதுல 120 ரூபாய் இருக்கு. மீதி 8 ரூபாய். இது வந்துட்டு ஒரு கை இன்னொரு கைக்கு உதவி செஞ்சா நன்றி சொல்லணுமா? இந்தாங்க. வாங்க வாங்க. இப்பதான் அக்கா வந்துட்டு போனாங்க. அவங்க வந்தாங்க? வாடகை கொடுக்க வந்தாங்க. ஆனாலும் நல்ல இல்ல, வீட்டுக்கு போயிட்டான். மணி 9 ஆச்சுன்னா போட்டதை போட்டபடி போட்டுட்டு வீட்டுக்கு ஓடிடுவான். சம்சாரத்து மேல அவ்வளவு ஆசை போல. நேரத்து மேல அவ்வளவு ஆசை. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, நேத்து ஒரு டம்ளர் சக்கரை கைமாத்தா வாங்கிட்டு போனேன், அதை திருப்பி கொடுத்துடலான்னு. ரொம்ப முக்கியமா திருப்பி கொடுக்கணுமா? அதை திருப்பி கொடுக்க முடிஞ்சதை திருப்பி கொடுத்துடலாம் இல்லையா? அப்படின்னா நீங்க செய்யற எல்லா உதவியும் எங்களால திருப்பி கொடுக்க முடியாது. ஒண்ணு கேட்கலாமா? என்ன கேளுங்க. இனிமே நீங்களும் எங்க வீட்லயே சாப்பிடுங்களேன். ஐயோ, உங்க வீட்டுல சாப்பிடுறதா? ஐயோன்னு சொல்ற அளவுக்கு என் சமையல் அவ்வளவு மோசமாவா இருக்கு. ஐயோ, பாத்தீங்களா, மறுபடியும் ஐயோங்கிறீங்க. இது வேற மாதிரி ஐயோங்க. உங்க சமையலை சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணுமே. அந்த சேமியா பாயசத்தை மறக்க முடியுமா? நான் அதுக்காக சொல்லலைங்க. பின்ன எதுக்காக? ஆனால் உணவு என்ன பண்றது? உள்ள குட்டிக்காரன் ரொம்ப வருஷமே என் கூடயே இருக்கான். அவரு எங்க வீட்லயே சாப்பிட்டுமே. நடக்கக்கூடிய காரியமா இது? இவ்வளவு பெரிய வீட்டை வெறும் 100 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுத்துருக்கீங்களே,
அதுக்கு பெரிய உபகாரமா? இது வாங்க, நான் எங்க போட போறேன், சந்தர்ப்பம் வரும், அப்ப நிச்சயமா உங்க வீட்டுல நான் சாப்பிடத்தான் போறேன். சரி. அவசியம் இதை நான் வாங்கிக்கணுமா? சரி. டம்ளருக்கா காத்துட்டு இருக்கேன். ஓ